சோழராணி. அத்தியாயம் 41. எதிரே புரவிகளில் பறந்து வந்த இரு வீரர்களையும் அடையாளம் கண்டு தனது புரவியின் பாய்ச்சலை நிறுத்திய வேங்கை இளவரசனின் இதயம் ஏராள ஆவலும் எதிர்பார்ப்புமாக இரட்டிப்பு விரைவில் துடித்தது. சில காலத்துக்கு முன்பு வேங்கியின் ஒற்றர் படைப்பிரிவிலிருந்து பல மொழி பயிற்சியும் ஒற்று பணியில் இணையற்ற அனுபவங்களும் நிறைந்த இரு ஒற்றர்களை வஜ்ர ராஜ்யத்தின் சக்கரக்கோட்ட மண்டலத்துக்கு அனுப்பியிருந்த இளவரசன் முதல் நாள் வேங்கைவன குருகுலத்தில் நடந்த மந்திர ஆலோசனை கூட்டத்தின் போது கூட சில செய்திகளை தெரிய வேண்டியிருக்கிறது என்றும் யாரை எதிர்பார்த்து கூறினானோ அந்த இரு ஒற்றர்களையும் எதிர்பாராத இடத்தில் வழியில் எதிரே கண்டதும் அவன் இதயம் பரபரத்ததில் வியப்பேதும் இல்லைதான். எதிரே வந்த வேங்கியின் ஒற்றர்களுக்கும் இளவரசனை கண்டதும் அப்பாடா என்றிருந்தது. பல நாட்களாக சக்கரக்கோட்டத்திலிருந்து இரவு பகலாக புரவி பயணம் செய்து வந்ததாலும் அதிக ஓய்வும் உறக்கமும் இன்றியும் கடமையே கருத்தாகவும் ஒற்றறிந்த செய்திகளை மனங்களில் சுமந்து வந்த இரு ஒற்றர்களும் இளவரசனை சற்றும் எதிர்பாராத இடத்தில் சாலை நடுவே வெகு அருகாமையில் எதிரே கண்டதும் அவர்களும் தங்கள் புரவிகளின் கடும் பாய்ச்சலை மட்டுப்படுத்தி இளவரசனின் முன்பு சில தப்படிகள் இடைவெளியில் புரவிகளை நிறுத்தி குதித்து வணங்கினர். அவர்களின் தேகமெல்லாம் புழுதி படிந்திருந்த கோலம் கண்டு அவர்களின் பயண விரைவை புரிந்து கொண்ட இளவரசனுக்கு அவர்கள் மீது அலாதியான பற்றும் நிறைவும் முகிழ்த்திட, வாருங்கள் வீரர்களே, சென்ற பயணிகள் எப்படி என்று வினவியவாறு புரவியை விட்டு குதித்து இறங்கினான். எல்லாம் சிறப்பாக முடிந்தன இளவரசே என்ற ஒற்றர்களின் விழிகள் இளவரசனுக்கும் பின்னால் புரவிகளில் ஆரோகணித்திருந்த மெய்க்காவலன் தவிர வேறு நால்வரையும் ஆராய்வதைப் போல அளவிடுவதைக் கண்ட இளவரசன், அவர்கள் நால்வரும் சோழர் படை உப தளபதிகள், நமது சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வீரர்களே, நீங்கள் அவர்கள் முன்பாக எதையும் பேசலாம், எனது வெற்றிக்காக இரவு பகலாக உழைப்பவர்கள் இவர்கள் என்றான். அந்த இரு ஒற்றர்களும் ஒருவர் மாற்றி ஒருவராக தங்கள் அனுபவங்களை தொடக்கம் முதல் விவரிக்க தொடங்கினார்கள். வஜ்ர ராஜ்யத்துக்குள் நுழைந்தது முதல் பல்வேறு வேடங்களில் அவர்கள் அங்கு தெரிந்ததாகவும் முக்கியமான சக்கரக்கோட்ட மண்டலம் காடுகளையும் மலைகளையும் அரண்களாக கொண்டு அமைந்துள்ளதாகவும் கோட்டைக்குள் பெரிய அளவில் காவற்படைகள் இருப்பதாகவும் பெரிய யானை படையணியும் தாராவர்ஷ மன்னனிடம் எந்த நேரத்திலும் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தனர். அவர்கள் அங்கு இருந்த போதும் ஒருமுறை மேலை சாளுக்கிய இளவரசன் விக்ரமாதித்தன் அங்கு விஜயம் செய்து திரும்பி சென்றதாகவும் தாராவர்ஷனுக்கும் விக்ரமாதித்தனுக்கும் நெருங்கிய நட்பு நிலவுவதாகவும் தாராவர்ஷன் எந்த நேரத்திலும் வேங்கி படையின் வருகையை எதிர்பார்த்திருப்பதாக தெரிவதாகவும் கூறினர். அவர்கள் கூறியதையெல்லாம் கவனமாக செவிமடுத்த வேங்கி இளவரசன், தாராவர்ஷன் வேங்கி படை வருகையை எதிர்பார்த்திருப்பதாக எதை வைத்து கூறுகிறீர்கள் வீரர்களே என்ற வினாவையும் தொடுத்தான். தனது வினாவை கேட்டு அந்த ஒற்றர்கள் திகைத்து போவார்கள் என்று எண்ணிய வேங்கி இளவரசன் ஏமாந்து போக வேண்டியிருந்தது. அவர்கள் கூறிய பதில் அத்தனை தெளிவாக இருந்தது. நாடு நகரம் எங்கும் மக்களே தங்களின் படையெடுப்பை பற்றி பேசிக்கொள்வதை நாங்கள் செவிமடுத்தோம் இளவரசே என்ற ஒற்றர்களில் ஒருவன், போருக்கான ஆயத்தங்களும் சற்று வெளிப்படையாகவே தெரிகின்றன பிரபு. வஜ்ர ராஜ்யத்தின் தெற்கு எல்லை பிரதேசங்களில் படைகளின் நடமாட்டங்கள் சென்ற பல நாட்களுக்கு முன்பே மிகுந்து காணப்பட்டன. சுமார் 20,000 படை வீரர்கள் தெற்கு எல்லைக்கு அருகே குவிக்கப்பட்டுள்ளனர். அது யாரை எதிர்பார்த்து என்ற கேள்விக்குறியோடு இளவரசனை பார்த்து நின்ற சொற்களை நிறுத்தினான் அந்த பல மொழிகள் அறிந்த ஒற்றர் படை வீரன். அவன் பேசும் வரை அமைதியாக நின்றிருந்த மற்றொரு வீரனும் பேசத் தொடங்கினான். பிரபு, கோட்டைக்கு வெளியேயும் உள்ளேயும் காவல் நிலைகள் அவசர அவசரமாக பழுது பார்க்கப்படுகின்றன. கோட்டை காவலும் முன்பை விட பல மடங்கு அதிகப்படுத்தப்பட்டு விட்டன. மன்னரே நேரில் காவல் நிலைகளை பரிசோதிப்பதையும் எங்கள் விழிகளால் கண்டோம். கோட்டைக்குள்ளும் பலத்த படை வசதிகள் நிரம்பியுள்ளன. கோட்டையும் பலமாகவே உள்ளது. பல நாட்கள் தாக்குதலை தாக்கு பிடிக்கும் வண்ணம் மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கோட்டையை அணுகுவதும் அத்தனை சுலபமல்ல இளவரசே என்றான். ஏன் சுலபமல்ல வீரனே? அடர்ந்த காடுகளை நாம் அழித்து முன்னேற வேண்டும். அதற்கே நாம் ஏராள சக்தியை பயன்படுத்த வேண்டும். அதன் பிறகு குன்றுகளும் அதையடுத்து ஆழமான அகழிகளும் உள்ளன என்றான் அந்த வீரன். அடுத்து முன்பு பேசிய ஒற்றன் தொடர்ந்தான். இளவரசே, சக்கரக்கோட்டத்தை போலவே பெரு நகரமான வைராகரம் என்ற ஊரிலும் தாராவர்ஷனின் பெரும் யானைப்படை முகாமிட்டிருக்கிறது. அதாவது அந்நகரில் ஆயிரக்கணக்கில் யானைப்படை நிறுத்தப்பட்டிருப்பதை கண்டோம். அந்த ஊரில் வைர சுரங்கங்கள் இருப்பதால் அங்கே நாங்கள் இருவரும் வைர வணிகர்கள் போன்ற வேடங்களில் சென்றிருந்தோம் என்ற அந்த ஒற்றன் திடுமென தன் இடைக்கட்சிக்குள் விரல்களால் துழாவி
ஒரு பட்டு துணிக்குள் சுருட்டி வைத்திருந்த ஒரு சில வைர கற்களை எடுத்தும் இளவரசனிடம் தன் இரு கைகளாலும் தாழ்மையுடன் நீட்டினான். இந்த வைர கற்களையும் அந்நகர வணிகரிடம்தான் வாங்கினோம் இளவரசே. தாங்கள் எங்கள் வழி செலவுக்காக அளித்த பொற்காசுகளை சற்று கூடுதலாக அங்கு செலவழிக்கும் வாய்ப்பும் கிட்டியது. ஏராள வைர சுரங்கங்கள் அந்நகரில் உள்ளன. பவநாட்டு வணிகரின் நடமாட்டங்களும் அதன் காரணமாக மிகுந்துள்ளன என்று அந்த ஒற்றற்படை வீரன் கூறினான். நல்லது வீரர்களே, இந்த வைரக்கற்களை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்ற இளவரசன் அந்த ஒற்றன் கொடுத்த வைரக்கற்களை அவனிடம் நீட்டவே அந்த வீரனும் பெற்றுக்கொண்டு தலை தாழ்த்தி வணங்கினான். வேறெதுவும் நீங்கள் கூற வேண்டுமா வீரர்களே? அவர்களை வெல்ல நாம் பெருமளவில் படைகளோடு செல்ல வேண்டும் இளவரசே. சரிதான் வீரர்களே, இட்ட பணிகளை சிறப்பாக முடித்து திரும்பி இருக்கிறீர்கள். உங்களுக்கு வேங்கி நானும் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற இளவரசன் இளங்கோவின் பக்கம் திரும்பி ஏதோ சமிங்கை செய்தான். இளவரசனின் சமிங்கையை புரிந்து கொண்ட இளங்கோ தனது புறவியின் பக்கவாட்டில் தொங்கிய பயண பைக்குள் கையை நுழைத்து ஒரு முடிப்பை எடுத்து நீட்டினான். இளங்கோவிடமிருந்து பெரிய முடிப்பை பெற்ற வேங்கி இளவரசன் அந்த முடிப்பை அவிழ்த்து அதனுள் இருந்து இரு சிறு பைகளை எடுத்து அந்த இரு ஒற்றர்களுக்கும் கொடுத்தான். இதில் சில 100 பொற்காசுகள் தான் உள்ளன வீரர்களே. இதை தற்போது கொண்டு சென்று உங்கள் குடும்பத்தினருக்கு கொடுங்கள். நீங்கள் உங்கள் முகாமுக்கு திரும்பலாம். தேவைப்பட்டால் உங்கள் தலைவனுக்கு செய்தி அனுப்புகிறேன். அப்போது நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று அவர்கள் ஊர் திரும்ப விடை கொடுத்தான் இளவரசன். அந்த இரு ஒற்றர்களையும் வேங்கி செல்ல விடை கொடுத்து அனுப்பிய இளவரசன் மீண்டும் புறவி ஏறினான். அவன் மனம் பெரும் சிந்தனையில் சுழன்றதால் புறவியை மெல்லவே செலுத்தினான். அவன் சிந்தை போர் பற்றிய கவலையோடு சிந்திப்பதை அவன் முகத்தை பார்த்தே உணர்ந்து கொண்ட மெய்க்காவலன் தனது இயல்பான நகைச்சுவை உணர்வுகளை அடக்கி கொண்டு மௌனமாகவே புறவியை செலுத்தினான். அவர்களுடன் சோழர் படை உப தலைவர்கள் 4 பயணித்ததாலும் அந்த 4 நடுத்தர வயதை உடையவர்களாக இருந்ததால் இயற்கையாகவே விழுந்த இடைவெளி என்கிற திரையின் காரணமாகவும் இளங்கோ தன் இயல்பான கேலி நகை மொழிகளை அறவே ஒதுக்கி வைத்துவிட்டு முன்பு வேங்கியிலிருந்து திரும்பி வந்த வழிகளில் விஜயம் செய்திருந்த வனப்பகுதி படை முகாம்களை நோக்கி தனது புறவியை செலுத்தினான். அன்று காலையில் இளவரசன் தானியம் வாங்கி வரவும் மருத்துவர்களை அழைத்து வரவும் ஓலைகளோடும் பொற்காசுகளோடும் இரு தூதுவரை காஞ்சி மாநகரில் இருக்கும் சோழர் படையின் வடதிசை தண்ட நாயகரிடம் அனுப்பிவிட்டு பயணப்பட்ட போதே திட்டமாக எந்த முகாம்களில் இருந்து தங்களின் சோதனையை தொடங்க வேண்டும் என்பதை இளவரசன் அறிவித்திருந்ததாலும் எந்தவித தயக்கமும் இன்றி புறவியை செலுத்தினான் இளங்கோ. அடுத்த 2 நாழிகைக்குள் முதல் படை பயிற்சி முகாமை அடைந்தனர். நண்பகல் கடந்த வேளையில் அவர்கள் அந்த முகாமுக்குள் நுழைந்த போதும் அங்கு ஒரு பிரிவு வீரர்கள் பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்ததை கண்ட இளவரசனின் மனம் திடுமென சிந்தனை கலைந்து நிதர்சன நிமிடங்களின் நிலை உணரவே ஒருவித உற்சாகம் மூல இதுவரை மேலோங்கி இருந்த நானாவித போர் சிந்தனைகள் தந்த மனச்சுமையும் பயணக்களைப்பும் இயல்பிலேயே நழுவிட அந்த கணமே சிறிதும் ஓய்வெடுக்க எண்ணாமல் பயிற்சிகளை பார்வையிட தொடங்கினான். சற்றும் எதிர்பாராத விதமாக வேங்கி இளவலையும் வேறு சில மூத்த படைத்தலைவர்களையும் இளங்கோவையும் கண்டதும் உற்சாகம் பற்றி கொண்டது பயிற்சி முகாமில் இருந்த இளைய வீரர்களுக்கு. குத்துவாட்கள் வீசுவதில் அனாயாச திறமைகளை கொண்ட இளங்கோவை முன்பே அறிந்திருந்த அந்த முகாமின் வீரர்கள் வாய்விட்டும் உற்சாக மொழிகளையும் வீர முழக்கங்களையும் இட்டும் தங்கள் வரவேற்பை புலப்படுத்தி கொண்டனர். அன்றும் சில புதிய உத்திகளை இளங்கோ பலருக்கு கற்பித்தான். அன்று பின் மாலை பொழுது வரை அந்த முகாமில் நடந்த பல்வேறு பயிற்சிகளையும் பார்வையிட்ட இளவரசனும் சோழர் படை உப தலைவர்களும் அன்று இரவும் அந்த முகாமிலேயே தங்கி இளைப்பாரி இரவு பொழுதில் நடந்த பயிற்சிகளையும் அந்த வீரர்களின் திறன்களையும் உன்னிப்பாக அளவிட்டனர். அங்கு கண்ட போர் பயிற்சிகளை பற்றி நீண்ட நாள் போர் அனுபவங்கள் நிறைந்த சோழர் படை உப தலைவர்கள் பெரிதும் திருப்தியை தெரிவித்ததுடன் இந்த அளவு திறன்களை தாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பதையும் இளவரசனிடம் தெரிவித்த போது மகிழ்ந்தது இளவரசன் ராஜேந்திர விஷ்ணுவர்தனின் வீர இதயம். சோழ நாட்டின் தொண்டை மண்டலத்தை சேர்ந்த முதிய படைத்தலைவன் வாய்விட்டு இளவரசனை சிலாகித்தான். வியப்பாக இருக்கிறது இளவரசே, தாங்கள் போட்ட விதைகள் முளைத்து இத்தனை குறுகிய காலத்தில் நம்ப முடியாத அளவு பலன் விளைந்திருக்கிறதே என்ற சொற்களையும் நடு இரவு கழிந்த அந்த நாழிகையில் உதிர்த்தான் படைத்தலைவன். என்ன கூறுகிறீர்கள் படைத்தலைவரே என்றான் இளவரசன் தன்னை மறந்த உற்சாகத்துடன். இந்த முகாம் தொடங்கி எத்தனை காலம் இருக்கும் இளவரசே? சில திங்கள் கழிந்திருக்கின்றன படைத்தலைவரே. அதுதான் கூறினேன். சில திங்கள் பெற்ற பயிற்சியிலேயே இத்தனை திறன்களை வெளிப்படுத்த முடியும் என்பதைத்தான் நம்ப இயலவில்லை என்றேன். பல ஆண்டுகள் பயிற்சி பெற்றவர்களைப் போல இந்த வீரர்கள் போரிடுகிறார்கள். இதெல்லாம் அபூர்வம் இளவரசே.
உணர்வோடு பழகி இருக்கிறார்கள் படைத்தலைவரே. அது மட்டும் அல்லாது அவர்களாகவே முன்வந்து படையில் சேர்ந்தும் இருக்கிறார்கள். தக்க பயிற்சிகளை அளித்தவர்கள் அனைவரும் குருகுலத்தின் பழைய மாணவர்கள், அதாவது நமது குருநாதரின் தேர்ந்த சீடர்கள். அத்துடன் இடைவிடாத கடும் முயற்சிகள் தந்த பலன்கள்தான் நாம் இங்கு காண்பதெல்லாம் என்ற இளவரசனின் குரலில் பெருமை சிறகடித்தது. இருக்கலாம் இளவரசே, முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் என்பது மெய்தான். ஆனால் அதையும் மீறிய ஒரு விஷயம் இதில் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது. அதென்ன அப்படிப்பட்ட விஷயம் படைத்தலைவரே? அதுதான் எங்கள் கங்கை கொண்ட சோழ மாமன்னரின் ஆளுமை மிக்க பேரர் தாங்கள் என்ற விஷயம். அத்துடன் எங்கள் மாமன்னரின் இளவரசரின் சகோதரியாரின் மணி வயிற்றில் உதித்த வீர புருஷர் விதைத்த விதை இது என்பதால் நேர்ந்த வீரியம் என்கிறேன் நான் என்ற அந்த சோழ நாட்டின் துணை படை தலைவனின் சொற்களில் உணர்ச்சி கொப்பளித்தது. ஓ, அதை கூறுகிறீர்களா? இருக்கலாம் படைத்தலைவரே என்ற வேங்கி இளவரசனின் சிந்தை திடுமென தனது இணையற்ற பாட்டன் கடாரம் கொண்ட மாமன்னனின் வீர வரலாறு பற்றியும் தனது அம்மான்களை பற்றியும் அசைபோட தொடங்கிற்று. இளவரசன் திடுமென மௌனமாகி சிந்தனை வயப்பட்டதை கண்ட அந்த தமிழகத்து படைத்தலைவன் இளவரசனின் அமைதியை குலைக்க விரும்பாமல் அவன் எதிரிலேயே நின்றிருந்தான். அவர்கள் இருவரும் அந்த வளாகத்தின் ஒரு மூலையில் தனித்து நின்றிருந்த அந்த வேளையில் மெய்காவலன் இளங்கோ வேறு ஓரிடத்தில் அன்றைய பகலில் கற்பித்ததை போன்ற சில பயிற்சிகளை ஆற்றல் மிகுந்த பல வீரர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தான். அவன் விதவிதமான உத்திகளில் வாழ் வீசுவதையும் குத்துவாள் வீசுவதையும் அவன் அருகில் நின்றிருந்த சோழர் படை உப தலைவர்கள் மூவரும் வியப்புடன் கண்டு ரசித்த வண்ணம் இருந்தனர். இரவு நேர பயிற்சிகள் முடிவடைந்து பிறகு அவர்கள் அனைவரும் ஓய்வறைக்கு திரும்பினார்கள். அப்படி திரும்பிய போது மூத்த படைத்தலைவன் இளவரசனின் முகத்தை பார்த்து, இந்த போர் பயண திட்டத்திற்கு ஏதாவது ஆழ்ந்த காரணம் உண்டா இளவரசே என்ற வினாவை மெல்ல தொடுத்தவன் லேசான தயக்கமும் அவனுள் தலையெடுக்க, எங்களிடம் கூறுவதில் தங்களுக்கு ஏதும் தடையில்லை என்றால் என்ற சொற்களை பாதியில் நிறுத்தினான். இதில் என்ன தடை இருக்கிறது படைத்தலைவரே? உங்களுக்கு இதன் காரணங்கள் தெரியாது இல்லையா என்ற இளவரசன் சில திங்களுக்கு முன்பு காஞ்சி மாநகரத்தில் இருந்து வேங்கி நோக்கி பயணப்பட்ட போது நேர்ந்த அனுபவங்களை ஒன்று விடாமல் அவர்களிடம் விவரித்தான். அவன் விவரிக்க விவரிக்க கூர்ந்து செவிமடுத்த படைத்தலைவர்கள் நால்வரும் வியப்பும் சினமும் அடைந்தனர். இளவரசனை கடத்தி செல்ல நடந்த முயற்சிகளை செவிமடுத்ததும் உணர்வு பூர்வமாக அவர்களின் விழிகள் செம்மை காட்டி, இத்தனை நாட்களாக சோழ மாமன்னரின் ஆணைக்கு இணங்க வேங்கி இளவரசனின் போர் திட்டத்திற்கு உதவி வந்திருக்கிறோம் என்ற நினைப்புடன் மட்டும் இயங்கி வந்த அவர்கள் அந்த கணம் முதல் புதிய தீப்பற்றிய வனம் போல நெஞ்சில் வெம்மை கூட உத்வேகம் இதயத்தை இயக்க, அத்தனை துணிவு வந்து விட்டதா அந்த தாராவர்ஷனுக்கு? சரியான பாடம் புகட்டுவோம் இளவரசே. தாங்கள் யார் என்பதை அவர்களுக்கு முறையாக புரிய வைப்போம் என்றனர் உணர்ச்சி மிகுந்த குரலில். நன்றி படைத்தலைவர்களே, நன்றி. இந்த நிமிடத்திலேயே என் மனக்கண்களில் சக்கரக்கோட்ட மண்டலத்தின் வீழ்ச்சி தெரிகிறது. உங்களின் உணர்ச்சிகளும் உத்வேகமும் காண புது உற்சாகமும் என்னுள் ஊற்றெடுக்கிறது என்ற இளவரசனின் சொற்களில் குதூகலம் கொட்டி முழக்கிற்று. இந்த முயற்சியில் தங்களின் வெற்றி மட்டுமல்ல இளவரசே, தாராவர்ஷனின் தோல்வி மட்டுமல்ல, சோழ சாம்ராஜ்யத்தின் சுயமரியாதையும் அடங்கி இருக்கிறது. தங்களின் வெற்றி தோல்விகளில் எங்களுக்கும் பங்கு இருக்கிறது. நல்லது படைத்தலைவர்களே, விடியல் ஜாமம் நெருங்கிவிட்டது. சில நாழிகைகளாவது உறங்குங்கள். காலையில் நாம் அடுத்த படை முகாமுக்கு பயணப்பட வேண்டுமல்லவா? அதன் பின் படைத்தலைவர்கள் நால்வரும் உறங்கப் போனார்கள். மெய்காவலன் இளங்கோவும் இளவரசன் தங்கிய ஓய்வு கொடிலின் வாயிலின் குறுக்கே படுக்கையை விரித்தான். தனக்காக அவசர அவசரமாக தயாரிக்கப்பட்ட மிக சாதாரண மரக்கட்டிலில் தலை சாய்த்தான் இளவரசன். விழிகளையும் மூடினான் உறங்குவதற்கு. விழிகளை இளவரசன் மூடினாலும் விழிகள் இரண்டும் உறங்க மறுத்து அடம் பிடித்தது மட்டுமல்ல, விழிகளுக்குள் 4 வேல் விழிகள் மாறி மாறி ஜாலம் காட்டிய விந்தையும் நிகழத் தொடங்கிற்று. வளர்ந்து வாலிப பருவம் எய்திய பின் முதலாக ஒரு பெரும் போர் திட்டத்தை தீட்டி முழுவீச்சில் முயற்சிகளை முடுக்கிவிட்டும் இரவு பகலாக அலைந்து திரிந்தும் அயர்ந்திருந்த அந்த வேளையிலும் இத்தனை விவஸ்தையற்று எங்கோ அலைபாயும் இதயத்தின் போக்கை எண்ணி ஒருபுறம் வெட்கவும் செய்தான் இளவரசன். ஆனால் அனிச்சையாக முகிழ்த்து எழும் அந்த இரு அழகு தேவதைகளின் வெவ்வேறு விதமான அசைவுகளும் அருவமான உருவ சித்திரங்களும் அவனை அயர வைத்து அவஸ்தைக்கு உள்ளாக்கின. தனது புறவியோடு தன்னையும் இணைத்து அவள் வரைந்த வண்ண திரைச்சீலை ஓவியத்தையே தூதோலை போல வேங்கை வனத்திலிருந்து சென்றிருந்த தூதுவர்கள் மூலம் தனக்கு அனுப்பி வைத்த முறை பெண்ணின் முழுமையான உள்ளத்தின் பரிமாணம் உணர்ந்த அவனது உயிரணுக்கள் துடித்தன.
அவளின் தூரிகை பற்றிய வளை அணிந்த பொன்னிற கரத்தின் பூ விரல்கள் அவனுள் தோன்றி தோன்றி பூபாலம் இசைத்தன. அதே கணத்தில் வாழ் பிடித்து விழிகளில் உக்கிரம் காட்டி எதிரிகளை எதிர்த்து நின்று போரிட்ட ஏழிசை வல்லபியின் எழில் தோற்றமும் அவன் இதயத்தின் மற்றொரு பக்கத்தில் எழுந்து அசைந்தது. இரு அழகிகளின் மாறுபட்ட இருவேறு பேரழகு தோற்றங்களும் மாறி மாறி அவன் இதய சமுத்திரத்தில் பேரலைகளாக மோத இன்பமும் அனிச்சையாக விளைந்த புன்னகையும் புலகாங்கிதமுமாக விடியற்காலையில் அந்த பயிற்சி முகாமின் வீரர்கள் பயிற்சி செய்ய தொடங்கிவிட்ட பலவித ஒலிகளும் பறவை இனங்களின் பலதரப்பட்ட சப்தங்களும் செவிமடித்த போது திடுக்கிட்டு கட்டிலை விட்டு எழுந்து அமர்ந்தான் வேங்கி இளவரசன் ராஜேந்திரன். இரு பெண்களை இதயத்தில் சுமந்து நிற்கும் தன் நிலை பற்றி எண்ணியவனின் சிந்தை வியந்து கொண்டது. இரு அழகிகளை நெஞ்சில் சுமக்கும் போதே ஒரு இரவு முழுவதும் உறக்கம் பறிபோகும் போது தனது பாட்டனார் பல பெண்களை மணந்து எப்படி அத்தனை வீர புருஷனாக வலம் வந்தார், வியத்தகு வெற்றிகளை குவித்தார், வரலாற்று ஏடுகளில் இணையற்ற சாதனையாளராக ஒளிர்ந்தார் என்றெல்லாம் கேள்வி அம்புகள் அவன் இளைய நெஞ்சம் சராமரியாக தொடுக்க, அடுத்து அவன் முன் எதிர்நோக்கி நின்ற கடமைகள் அவனை இயக்க, இன்னமும் கவலையற்று உறங்கிக் கொண்டிருந்த மெய்காவலன் இளங்கோவை நோக்கி அவன் கால்கள் நடந்தன. இளங்கோ என்றும் அவன் இதழ்கள் அவனை எழுப்பும் சொல்லை உறக்க உதிர்த்தன. இளவரசனின் குரல் கேட்டு திடுக்கிட்டு எழுந்து நின்றான் இளங்கோ. அவன் தலை இளவரசனை நோக்கி வணங்கி நிமிர்ந்த போதே, இளவரசர் இரவெல்லாம் உறங்கவில்லை போல தெரிகிறது என்ற சந்தேக சொற்களையும் உதிர்த்தன. ஆனால் அதனை சட்டை செய்யாத இளவரசன், சீக்கிரம் நம் பயணத்துக்கு தயார் செய் என்ற ஆணையையும் அவசரமாக பிறப்பித்தான். அந்த படைப்பயிற்சி முகாமிலிருந்து அன்று புலர்ந்ததும் புலராத கருக்கிருட்டு வேளையில் வேங்கி இளவரசன் ராஜேந்திரனின் கருநிற புரவியும் இளங்கோவின் சாம்பல் நிற புரவியும் சோழர் படை உபதலைவர்கள் 4வரின் பெரும் புரவிகளும் பயணப்பட்டு விரைந்தன. அங்கிருந்து காத தொலைவுக்கு அப்பால் இருந்த அடுத்த புதிய படைப்பயிற்சி முகாமை அடுத்த சில நாழிகைகளில் 6 புரவிகளும் அடைந்தன. வழிநெடுக பல்வேறு செய்திகளையும் அவர்கள் உரையாடி சென்றதால் காலை உணவை கூட மறந்துவிட்ட அவர்கள் படைப்பயிற்சி முகாமிற்குள் நுழைந்த போது பசியோடு இருந்தனர். அவர்களின் வயிறுகள் பசியோடு இருந்தாலும் அவர்களின் புரவிகளை கண்ட வினாடியில் அந்த முகாமுக்குள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பல 100 வீரர்களும் தனித்தனி குழுக்களாக சட்டென்று அணி பிரிந்து வரிசைகளாக நின்று இளவரசனுக்கு தங்களின் ஆயுதங்களை தாழ்த்தி வணங்கி நிமிர்ந்து நின்ற நேர்த்தியை கண்டதும் அறவே பசியை மறந்து இதய நிறைவை உணர்ந்ததோடு பெரும் உற்சாகத்தையும் அடைந்தனர் இளவரசனும் மற்றவர்களும். அங்கே கனப்பொழுதில் மிளிர்ந்த கட்டுப்பாடும் ஒழுங்கும் சோழர் படை உப தலைவர்களை பெரிதும் கவர்ந்தது மட்டுமல்ல, அந்த படை முகாமை சேர்ந்த வீரர்களின் மீதும் அங்கு பொறுப்பில் இருந்த வேங்கைவன மல்லரின் சீடனான பயிற்சியாளன் மீதும் கணக்கற்ற மதிப்பையும் உணர் செய்தன. அங்கு தெரிந்த பல ஓலை குடில்களும் பாதுகாப்பு ஏற்பாட்டிற்காக கட்டப்பட்டிருந்த உயர்ந்த மரப்பரண் அமைப்புகளும் கண்காணிப்புகளும் சுற்றுவட்ட முள் வேலிகளும் மடைப்பள்ளியும் சிறிய தானிய கிடங்கும் சில பொதி வண்டிகளும் காளைகளும் தகவல் பரிமாற்றங்களுக்கு பயன்படுத்தும் 5-6 புரவிகளும் காண வேங்கிவன குருகுலத்தின் மாதிரி போலவே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருந்ததை கனப்பொழுதில் புரிந்து கொண்ட இளவரசனின் இதயம் பெரும் திருப்தியோடு வியப்பையும் அனுபவித்தது. அவன் இதயத்தின் வெளிப்பாடாய் அந்த முகாமின் பயிற்சி தலைவனை மார்போடு தழுவிக்கொண்டு பாராட்டினான் இளவரசன். அடுத்த ஒரு நாழிகை பொழுது அந்த முகாமின் வளாகம் முழுவதும் சுற்றி வந்து பார்வையிட்டனர் இளவரசனும் படைத்தலைவர்களும். அதன் பின்பே அவர்கள் நண்பகல் உணவு உண்டனர். அன்று மாலை முழுவதும் பயிற்சிகளை பார்வையிட்டு இரவிலும் அங்கு தங்கி இரவு நேர பயிற்சிகளை கண்டும் அந்த வீரர்களுக்கு சில போர் முறை நுணுக்கங்களையும் அறுவரும் கற்பித்தனர். காலம் இறகு கட்டி பறந்தது. பல இரவுகளும் பகல் பொழுதுகளும் மாறி மாறி கடந்தன. அமரபட்சங்களும் கிருஷ்ணபட்சங்களும் வந்து வந்து போயின. வேங்கிவன மல்லரின் சீடர்களால் வேங்கி நாடு முழுவதும் ஏறக்குறைய 30 படை முகாம்கள் நிறுவப்பட்டு இரவும் பகலும் மாறி மாறி பல்லாயிரக்கணக்கான வேங்கியின் இளைஞர்கள் போர் பயிற்சி பெற்று வந்ததால் அந்த முகாம்கள் அனைத்தையும் வேங்கி இளவரசனும் அவன் மெய்காவலனும் சோழர் படை உப தலைவர்கள் 4வரும் இணைந்து பார்வையிட்டும் ஆங்காங்கே தங்கி சிறிதே இளைப்பாரியும் வியந்தும் மகிழ்ந்தும் பல முகாம்களின் வீரர்கள் பலருக்கு பல்வேறு புது புது போர் நுணுக்கங்களை பயிற்றுவித்தும் 2 நாட்கள் தலைநகர் வேங்கியில் தங்கி வேங்கி மன்னர் ராஜராஜ நரேந்திரரை சந்தித்தும் 2 திங்கள் மிக விரைந்து நகர்ந்து விட்டதால் ஒருவித ஆவலும் பரபரப்புமாக வேங்கிவனத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தனர். பின்னாளில் முதலாம் குலோத்துங்க சோழன் என்று பெயர் பெற்று சோழ மாமன்னனாக பெரும் சாதனைகளை நிகழ்த்த இருந்த அந்த கங்கை கொண்ட சோழ மாமன்னனின் திருப்புதல்வி அம்மங்கை ஆழ்வாரின் திருவயிற்றில் உதித்த அந்த இளம் புயல்
தன்னோடு இணைந்து படைப்பயிற்சி முகாம்களை பார்வையிட்டு பரிசோதித்த அனுபவம் செறிந்த சோழர் படை உப தலைவர்களோடு தாங்கள் இதுவரை கண்ட பல்வேறு முகாம்களை பற்றியும் அங்கு சந்தித்த சிறந்த பல வீரர்களை குறித்தும் அவர்களின் குழு தலைவர்களாக தேர்வு செய்து அவ்வப்போது வேங்கிவன குருகுலத்திற்கு அனுப்பிய பல வீரர்களை பற்றியும் விவாதித்தவாறே தனது கரும்புறவியோடும் கொஞ்சியபடி பயணித்தான். பயிற்சி பெற்று வரும் வேங்கி வீரர்களின் எண்ணிக்கை 30,000 தாண்டி இருப்பதையும் துல்லியமாக கணக்கிட்டு விவரங்களை சேகரித்து வந்த இளவரசனின் நிழலான மெய்காவலன் சுற்றிலும் மரங்கள் அடர்ந்த ஒரு தோப்பில் இளைப்பாறிய நேரத்தில் கணக்கு விவரங்களை தொகுத்து கூறிய போது, நமது 30,000 வீரர்களை கொண்டு 60,000க்கும் அதிகமான வீரர்களை கொண்ட படைகளையும் நாம் மிக சுலபமாக வென்றுவிட முடியும் இளவரசே என்றான். அவன் கூறிய சொற்களை அப்படியே ஆமோதித்தனர் மற்ற 3 படைத்தலைவர்களும். புரவி படைக்காக தேர்ந்த வீரர்களை தேர்வு செய்து வேங்கை வன குருகுலத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டு வரும் புரவிகளை தக்க வீரர்களிடம் ஒப்படைத்து ஒருங்கிணைந்த புரவி படை பிரிவின் ஒத்திகையை நடத்தி பார்க்க வேண்டும் என்ற கருத்தையும் அந்த படைத்தலைவர்கள் ஒருமித்து கூறவும், ஆம், அவசியம் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்ற இளவரசனின் விழிகளில் ஆனந்தம் மின்னியது. பேசிக்கொண்டிருந்த அந்த இடைவேளையில் புரவிகளுக்கு தீனி கொடுத்தான் இளங்கோ. சுவையான தீனி கிடைத்த மகிழ்ச்சியில் வழக்கம் போல அந்த புரவிகள் கனைத்தன. புரவிகளின் கனைப்பொலி கேட்டதும் திடுக்கிட்டு கனவில் இருந்தது போல இருந்த இளவரசன் மீண்டு விழிகளும் புற உலகை உணர்ந்தன. பிறகு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தனர். உரையாடல்களும் தொடர்ந்தன. வழிநெடுக அவர்கள் நடு நிசிகளில் தங்கி இளைப்பார முனைந்த போதெல்லாம் சிறிய ஆலோசனைகளை நடத்தினார்கள். குறைந்த உணவே உண்டார்கள். சில இரவுகளில் சிறிதளவே கிடைத்த பழங்களை உண்டு நீர் அருந்தி உறங்கி விழித்தனர். உரையாடல்கள் முழுவதும் படையெடுப்பை பற்றியும் அது தொடர்பாக பேச மறந்த விஷயங்களை பற்றியுமே இருந்தன. விவாதங்களில் ஏராள வினாக்களும் முளைத்தன. சோழ சாம்ராஜ்யத்திலிருந்து உணவு தானிய பொதிகள் வந்து சேர்ந்திருக்குமா? மருத்துவர்கள் இந்நேரம் வேங்கைவன குருகுலத்திற்கு வந்து சேர்ந்திருப்பார்களா? கருணாகர தொண்டைமான் குருகுலத்தில் இருந்த புதிய புரவி கூட்டத்திற்கு படைப்பயிற்சி அளித்து முடித்திருப்பாரா? அனைத்து முன்னேற்பாடுகளும் தடையின்றி நடந்திருக்குமா? சோழ மாமன்னரிடமிருந்து மேலும் உதவிகள் பொன்னாகவோ ஆயுதங்களாகவோ தானியங்களாகவோ வந்து சேர்ந்திருக்குமா? ஆயுத வடிப்பிற்கு தேவையான இரும்பு தாதுக்களை குருநாதர் வரவழைத்திருப்பாரா என்பன போன்ற வினாக்களும் அலையலையாக வந்து மோதின. அனைத்திற்கும் வெறும் ஊகங்களால் பதில் கண்டறிய முடியாத நிலையில் அவர்களின் பயணம் முழு வீச்சில் தொடர்ந்தது. இளவரசனின் முன்பு ஏராள கடமைகள் அணிவகுத்து நின்றாலும் அவன் இதயத்தில் இணையற்ற நம்பிக்கையும் ஊக்கமும் தொடைத்தட்டி நின்றன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.